அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் நாள் 21. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஞானிய பார்க்க போனார். அவர் தன்னோட வைர மோதிரங்கள், விலை உயர்ந்த உடைகள்னு ரொம்ப பெருமையா காட்டிக்கிட்டார். அப்போ அந்த ஞானி ஒரு கிளாஸ் தண்ணீரை காட்டி கேட்டார், நீங்க ஒரு பெரிய பாலைவனத்துல தாகத்தால தவிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்க இல்ல. அப்போ யாராவது வந்து இந்த ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு பதிலா உங்க மொத்த சொத்தையும் கேட்டா தருவீங்களா அப்படின்னு. அந்த பணக்காரர் யோசிக்காம, நிச்சயமா தருவேன், உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்படின்னா உங்க மொத்த சொத்தோட மதிப்பு ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கிடையாது. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு தினமும் அந்த தண்ணீரை இலவசமா தர்றான். அப்போ நீங்க எதை நினைச்சு பெருமைப்படுறீங்க அப்படின்னு கேட்டார். நாம காசு பணத்தை நினைச்சு பெருமைப்படுறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிற காற்று, தண்ணீர், ஆரோக்கியம் தான் உலகத்தோட விலை மதிப்பற்ற சொத்து. திருக்குரான்ல அத்தியாயம் 31 வசனம் 20ல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவனது அருட்கொடைகளை உங்கள் மீது அவன் முழுமையாக்கி இருக்கிறான். இந்த ரமலான்ல நம்ம கிட்ட இருக்கிற அருள்களுக்காக அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி, சுக்ரு சொல்வோம்.